குலோப் ஜாமுனே தோத்து போற மாதிரி இன்ஸ்டன்ட்டா வீட்ல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபிங்க. அவ்ளோ அருமையா இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா வாட்டர் ஊத்திக்கோங்க. மைதா மாவு எடுத்திருக்கிறேன். அது கூட பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது 2யும் நம்ம நல்லா போட்டு கிண்டிக்க போறோம். லைட்டா குக் ஆனா போதுங்க. டக்குன்னு ஏதாவது ஃபங்ஷன்ஸ் இருக்கு, இல்ல ஃபேஸ் நல்லா க்ளோவா இருக்கணும்னா, நம்ம இந்த மாதிரி மாஸ்க் போடும்போது அது நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு ஓவர் நைட் மாஸ்க் அல்லது ஒரு 2, 3 ஹார்ஸ் விட்டா போதுங்க. இத போட்டுட்டு நம்ம குக் பண்ண போலாம். இப்போ வந்து நம்ம மைதா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத நல்லா குக் பண்ணிடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் மட்டும் நான் பண்ற மாதிரியே நீங்க பண்ணிக்கோங்க. இத நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொரிக்கும்போது தான் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ இதுல வந்து முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். நான் வந்து ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்றேன். நீங்க கையிலேயே கூட பெசஞ்சுக்கலாம். கொஞ்சமா ஆயில் விட்டு இத பொரிச்சு எடுக்க போறோம். பைப்பிங் பண்ணுவோம்ல விப்பிங் கிரீம்லாம், அதே மாதிரி பைப்பிங் பேக்ல மீடியம் ஹீட்ல உள்ள ஆயில்ல அப்படி விட்டீங்கன்னா போதும். இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆயில நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி ஓரமா எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ண போறோம். சுகரையும் வாட்டரையும் நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதத்துல வந்ததுக்கு அப்புறமா சூடா இருக்கும் போதே இது மேல ஊத்தி சர்வ் பண்ணீங்கன்னா அப்படியே ஜூசியா மேல கிறிஸ்பியா பயங்கரமா இருக்கும். இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் மாஸ்க் வந்து நீங்க நல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபேஸை வாஷ் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளோ பளபளப்பா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் என்னோட ஸ்டோரி அண்ட் பயோல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.